நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லப்பா, உடம்பெல்லாம் மனுஷ உடம்பு, தலை மட்டும் சிங்கம் தலை இருக்குன்னாரு. வேணாம், இது என்ன சாமி ஆச்சரியமா இருக்கு, சிங்கத்தை பிடிச்சிட்டு வர சொன்னீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுவேன், மனுஷால பிடிச்சிட்டு வர சொன்னீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுவேன், நீ மனுஷ உடம்பு இருக்கும் சிங்கம் தலை இருக்குன்னு சொல்றியே, எப்படி சாமி பிடிச்சிட்டு வருதுன்னா? அவரை தேடிதான்ப்பா நான் உட்காந்துருக்கேன், அவருக்காக தான்ப்பா நான் உட்காந்துருக்கேன். அப்படியா சாமி, சரி நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சுக்கொண்டேன். உன்னால முடியாதுப்பா. அவர் சொல்றார், உன்னால முடியாதுப்பா சாமி, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, இன்று இரவுக்குள்ளார கொண்டு வரலைன்னா என்னோட உயிர் உடம்புல இருக்காது சாமி, சொல்லிவிட்டேன். ஆமா சொன்னது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடம் போயிட்டான். இவருக்கு சிரிப்பு வந்தது, இந்த வேடன் வேற அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போறான் அப்படின்னு இவர் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த வேடன் காடு முழுக்க தேடுறான், எங்க பார்த்தாலும் இவன் கண்ணுக்கெல்லாம் சிங்கம் தெரியுது, மனுஷன் தெரியுறானே தவிர சிங்க தலையோட மனுஷ உடம்போட ஒருத்தனும் இவருக்கு அகப்படலை. தேடி தேடி சலிச்சு போய் கடைசியா என்ன பண்ணா, மதியம் முடிந்தது, மாலை முடிந்தது, இரவு வந்தது. ஐயோ இரவே வந்துருச்சே, நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு கொண்டு போய் அந்த ஆளை நிறுத்த முடியலையே, தலை சிங்கமாகவும் உடல் மனிதனாகவும் இருக்கிற ஒருத்தர் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே, என்ன செய்யலாம்னு யோசிச்சான். சரி அவர்கிட்ட என்ன சொன்னோம், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், உயிர் என் உடலிலே தரிக்காதுன்னு சொன்னோம்ல, நேராக போனால் ஒரு மரத்துலேருந்து ஒரு கொடியை பறிச்சான், கொடி எடுத்து மரத்தில் போட்டு சுருக்கிட போனான். ஏன் சுருக்கிட போனா, இனி அந்த முனிவருக்கு நம்மளால கொடுக்க முடியல, இனி வாழ்றது என்னடா அப்படின்னு நினைச்சு சுருக்கிட போனா, உடனே ஓடி வந்து ஒரு கை தடுத்தது. என்னன்னு திரும்பி பார்த்தா சிங்க முகம், மனித உடம்பு, நரசிம்மமே. நரசிம்மரே வந்துட்டார், வந்து தடுத்தார். இவன் திரும்பி பார்த்தான், அட பயலே, காடு முழுக்க காலையிலிருந்து தேடுறேன், எங்க போய் தொலைஞ்ச, உன்னாலதான் அவர் சாக கிடக்கிறார், சாப்பிட மாட்டேங்கிறார், தூங்க மாட்டேங்கிறார், தண்ணி குடிக்க மாட்டேங்கிறார், வா முதல்ல அப்படின்னு அவன் பிடிச்சி இழுத்தான். நரசிம்மர் வர மறுத்தார். பார்த்தான், அந்த கொடி எடுத்தான், சுருக்கிட போனாலும் அந்த கொடி எடுத்து இவரை போட்டு நல்லா கட்டி தரன்னு இழுத்துட்டு வந்தான். யாரை இழுத்துட்டு வரான்? நரசிம்மரை இழுத்துட்டு வரான். தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த சாமியை எழுப்புனான். சாமி எந்திரிங்க சாமி, எந்திரிங்க சாமி. அவர் தவம் கலைஞ்சு, எதுக்குப்பா என் தவத்தை கலைச்சேனார். சாமி நீ கேட்டவரை பிடிச்சிட்டு வந்துட்டேன் பாரு சாமி, சிங்கம் தலை உடம்பு மனுஷ உடம்பு சொன்னிய பிடிச்சிட்டு வந்துட்டேன் பாரு சாமினார். இவருக்கு ஆச்சரியம் தாங்கல, என்னது சிங்கம் தலை மனுஷ உடம்புல இருக்கிறவரை பிடிச்சிட்டு வந்துட்டியா, எங்க பிடிச்சிட்டு வந்த காமினார். தான் இங்கேதான் பாரு சாமி, கயிறு கட்டி கிடக்கிறார் பாரு சாமின்னு. பார்த்தா யாருமே தெரியல, அவருக்கு யாருமே தெரியல, கண்ணுக்கு யாருமே இல்லையேப்பா. சாமி நல்லா பாரு சாமி, கொடியை போட்டு கட்டி இழுத்துட்டு வந்திருக்கேன் பாரு சாமின்னா, இவருக்கு அந்த சுத்தி இருக்கிற கொடி தெரியுது, ஆனா உள்ள இருக்கிற நரசிம்மர் தெரியல. அழ ஆரம்பிச்சிட்டார் பத்மபாதர், கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எப்பா, ஆனாத செல்வத்து அரம்பியர்கள் தற்சூழ வாழ்நாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேன் பாடினேன். உன்னை நினைச்சுதான ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடுறேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. உன்னை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறேனேடா, நீ எனக்கு காட்சி தர மாட்டேங்கிறியே, உண்ணாம உறங்காமல் உட்கார்ந்து இருக்கிறேனே, நீர் பருகாமல் எனக்கு காட்சி தராமல் இவனுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிற, ஒரு வேடனுக்கு காட்சி தர்றையே, எனக்கு நீ காட்சி தரக்கூடாதான் கண்ணீர் மல்க வேண்டி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நரசிங்கம் சிரிக்கிறது, சிங்கம் சீயது, சிங்கம் சிரிக்கிறது, சிரிக்கிற சத்தம் கேட்குது இவருக்கு. யாருக்கு கேட்குது? பத்மபாதருக்கு சிரிக்கிற சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்டவுடன் ஆஹா, நரசிங்கம் சிரிக்கிறது, நரசிங்கம் சிரிக்கிறார், என் அப்பன் சிரிக்கிறார், என் ஐயன் சிரிக்கிறார், நான் வேண்டிய இறைவன். ஆஹா இறைவனே, சிரிக்கிற சத்தம் கேட்குதே, உன்னை பார்க்க கூடாதா? சத்தத்தை உன்னுடைய குரலை கேட்க வச்சியே உன்னை பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டியா? அப்பதான் நரசிம்மர் சொன்னா, இங்க பார், உனக்கு காட்சி தர்ற அளவுக்கு நீ உயர்ந்தவன் இல்லை, நீ காட்சி தர்ற அளவுக்கு நீ உயர்ந்தவன் இல்லை. உடனே அவர் கேட்கிறார், அப்ப அந்த வேடன் உயர்ந்தவனா? நான் உயர்ந்தவன் இல்லைன்னா சாதாரண அறிவில்லாத ஞானம் இல்லாத அந்த வேடன் உயர்ந்தவனா? நரசிம்மர் சொன்னார், ஆம் உயர்ந்தவன். எப்படிப்பா அவன் உயர்ந்தவன் சொல்ற? சொன்னாரு, உன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, உன்னுடைய வீட்டில் இருக்கிற தாய் தந்தையை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து நீ உனக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறாய். நீ நரசிம்மரை பார்க்கணும், என்ன பார்க்கணுங்கிறதுக்காக தவம் செய்யற. ஆனால் இவன் உனக்காக வேண்டி என்னை தேடினான். அடுத்தவர்களுக்காக தேடுபவர்களுக்கு தான் முதல்ல நான் காட்சி தருவேன்.
அப்பதான் அவர் சொன்னாரு, பரவாயில்ல உன் குரலையாவது கேட்டேனே, அது வரைக்கும் மகிழ்ச்சிப்பா. அப்ப நரசிங்கம் திரும்ப சிரித்து விட்டு சொன்னது, குரலை கேட்டல்ல, என் குரல் உனக்கு கேட்டுச்சுல்ல, ஏன் கேட்டுச்சு தெரியுமா? ஏன் கேட்டுச்சு தெரியுமா? இந்த வேடனோடு உனக்கு இருக்கிற நட்பின் காரணமாகத்தான் அந்த குரல் கூட உனக்கு கேட்டது என்று சொன்னது. ஏன்னா அந்த நட்பு, தூய்மையான உள்ளம் படைத்தவர்களுடைய நட்பு இருக்கிறதே, அது இறைவனை உங்கள் பக்கத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். யாரை கொண்டு வந்து சேர்க்கும்? இறைவனை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஒண்ணு வேணாம், அந்த கர்ணன் இருக்கிறான் பாருங்க, கர்ணனுடைய கதாபாத்திரம்லாம் அலாதியான கதாபாத்திரம். அவனை குந்தி தேவி வந்து தெரிஞ்சுக்கிறா, கர்ணன் தான் பையன். நேரா வந்து அவங்கிட்ட சொல்றா, டேய் நீ தாண்டா என்னோட மூத்த பிள்ளை, பஞ்ச பாண்டவர்களுக்கும் நீதான் மூத்தவன், கௌரவர்களுக்கும் நீதான் மூத்தவன், இந்த குலத்தின் மூத்தவனே நீதான், நீ வா, நீ வந்தா பஞ்ச பாண்டவர்கள் அரசாட்சி எடுத்து தூக்கி கொடுத்துருவாங்க, நீ வாப்பா. கர்ணன் சொன்னா, இல்லம்மா நான் வர முடியாது. ஏன் வரமாட்டேன்? ஏன் வரமாட்டேன்னா, இந்த நட்புனா என்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. நீங்க துரியோதனன் நம்ம எப்படி நினைக்கிறோம், ஆனா இவன் சொல்றான், யார்? கர்ணன் சொல்றான், என் நண்பன் துரியோதனன் இருக்கான் பாத்தியாமா, என் நண்பன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமாம்மா? எப்படிப்பட்டவன் தெரியுமா தாயே? அவன் உன்னோட இலையில 64 வகையான காய்கறி பரிமாறுவாங்களாங்க. யாருக்கு? துரியோதனனுக்கு. ஒவ்வொரு தடவை அவன் சாப்பிடும் போதும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு 64 வகையான காய்கறிகள் பரிமாறப்படுமா. எதுக்காக அப்படி பரிமாறுவாங்கன்னா, தன் எச்சில் தான் தீண்டாதவனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டதை இன்னொரு தடவை தொட மாட்டானா. தன் எச்சில் தான் தீண்டாதவனாம் துரியோதனன். அப்படி இருந்தானா. அதுக்கு கர்ணன் சொல்றான், தன் எச்சில் தான் தீண்டாதவன் அம்மா அந்த துரியோதனன், ஆனால் என் எச்சில் தீண்டினான் அம்மா, என் இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டாமா, அது நட்புமா. இன்னொன்னு சொன்னா, அம்மா அவனோட அந்த புறத்துல வேற யாரும் போக முடியாது, அவனோட அந்த புறத்துக்கு வேற யாரும் போக முடியாது. அவனுடைய மனைவி பானுமதி இருக்கிறாளே, அவள் இருக்கிற அந்த புறத்துக்கு நான் மட்டும்தாம்மா போக முடியும். ஒரு நாள் நான் போனேன், பானுமதி சொக்கட்டான் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். 2 பேரும் சொக்கட்டான் விளையாடலாமா என்று கேட்டேன். சரி விளையாடலாம்னா, அவள் வாசலை பார்த்து உட்கார்ந்துருக்கா, நான் உட்கார்ந்துருக்கிற மாதிரி. கர்ணன் பானுமதியை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கான், வாசலுக்கு முதுகு காட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறான். 2 பேரும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தோம். நம்ம விளையாடுகிற போது அந்த தோகை நல்லால் தோற்றுக்கொண்டே வந்தாள். யாரே? பானுமதி தோற்றுக்கொண்டே வந்தால். தோற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறாள் என்று நான் எள்ளி நகையாடி சிரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது துரியோதனன் உள்ளே வந்தான். அம்மா, இந்த துரியோதனன் வந்தது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் முதுக காமிச்சு தான் உட்கார்ந்துருக்கேன், அவன் வர்றது எனக்கு தெரியல. இந்த பானுமதி ஐயோ கணவர் வந்து விட்டாரே என்பதற்காக மரியாதை நிமித்தமா எந்திரிக்கிறார். கணவர் வந்திருக்கிறார், அந்த புறத்திலே கர்ணனோடு உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கிறோமே, கணவர் வந்திருக்கிறானேன்னு எந்திரிக்கிறா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், கர்ணன் தோற்பதால் அல்லவா இந்த தோகை நல்லால் எழுந்திருக்கிறாள் என்று நான் நினைத்து கொண்டு எட்டி அவளுடைய இடையை பிடித்தேன். அம்மா, அவள் இடையில் இருக்கிற மேகலை அந்த முத்துக்கள் எல்லாம் சிதறி போய்விட்டது. முத்துக்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? சிதறி போச்சுமா. அங்கே துரியோதனன் வந்தான். துரியோதனனை பார்த்தவுடன் எனக்கு கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நடுங்கியதுன்னா, ஐயோ அவனுடைய மனைவியினுடைய இடையை பற்றி நான் அதில் இருக்கிற மேகலையை அற்றுவிட்டேன், அதெல்லாம் உதிர்ந்து போய்விட்டது. ஐயோ என் நட்பு முத்துக்கள் உதிர்ந்து விட்டதே என்று நான் அழுகிறேன். பானுமதியும் கதறினாள். பானுமதியும் கதறா. ஏன் கதறினானா, ஐயோ என் கற்பு முத்துக்கள் உதிர்ந்து விட்டதே என்று அவள் கதறினாளாம். என் கற்பு போயிடுச்சுன்னு நினைச்சிருவானோ துரியோதனன் என்று அவள் கதறுகிறாள். என் நட்பு போயிடுச்சு என்று, என்னுடைய நட்பை முறித்துக் கொள்வானோ இந்த துரியோதனன், என் நட்பு போய்விட்டதே என்று நட்பு முத்தல்கள் கீழே விழுந்துருச்சேன்னு நான் கதறினேம்மா. அந்த இடத்துல துரியோதனன் வந்தான், கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவன் எங்களை பார்த்து ஒன்னே ஒன்று தான் சொன்னான், என்னையும் பார்த்து பானுமதியும் பார்த்து சொன்னான். முத்துக்களை எடுத்தான், நூலை எடுத்தான், எங்களை பார்த்து சொன்னான், எடுக்கவோ கோக்கவோ என்றான். அம்மா, அது என்ன எடுக்கவோ கோக்கவோ? ஒருவேளை உன்னை பார்த்து என்
நண்பன் தவறு செய்து விட்டானேங்கிற அந்த நட்பு சிதறி போயிருந்தாலோ, ஐயோ என் மனைவி இவனிடத்திலே உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிறாளே என்று அவள் கற்பின் மீது எனக்கு சந்தேகம் இருந்தாலோ, என் கையெல்லாம் படபடக்கும், என் இதயமெல்லாம் படபடக்கும். அப்பொழுது என்னால் முத்திலே நூலை கோர்க்க முடியாது. அதனால எனக்கு எந்த படபடப்பும் இல்லை. உன் நட்பும் கெடவில்லை, அவள் கற்பும் கெடவில்லை. அதை நிரூபிப்பதற்கு இதோ முத்திலே நூலை கோர்க்கட்டுமா என்று கேட்டான். முத்திலே நூலை கோர்க்கட்டுமா என்று கேட்டான். அம்மா, அவனுக்கு தாம்மா என் உயிரை கொடுப்பேன். மடந்தை பொன் திரு மணி மேகலை உகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடம்தனில் யான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே இனி எனக்கு கருமமும் தர்மமும் மர்மமும் என்றான். சொன்னா, கர்மம் என்னோட கர்மத்தை அதுல தான் நான் தீக்கணும். தர்மமும் அதுதான், என் மறுமைக்கும் அதுதான் விளைவிக்கும், என் வாழ்க்கையை செழுமையாக்கும். என்ன தயவு செஞ்சு உன் தாயின்னு இப்ப சொல்லிடாத. செத்து கிடப்பேன் பார்த்தியா, அப்ப வந்து சொல்லு. எங்க தாய்மையுமே தூக்கி எறிஞ்சாங்க. யார தூக்கி எறிறான்? தாயவே கொஞ்சம் தள்ளி வச்சான். நட்புக்கு முன்னாடி நீ கொஞ்சம் நில்லுமா, இந்த பாசத்துக்கு முன்னாடி அது எடுபடாதுன்னா. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான். தாய் தந்தையை நாம தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் நட்பை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். என்ன கொடுத்திருக்கார் தெரியுமா? நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு தகுந்த தாய் தந்தையை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் உங்கள் நண்பனை நீங்கள் வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். அவ்வளவு உயர்வானது. அந்த நட்பைத்தான் நாராயணர் நரசிம்மமாக சொன்னார். இதோ இந்த வேடனோடு உனக்கு இருக்கிற நட்பு இருக்கிறது பாருங்கள், நட்பு. இந்த நட்புக்குத்தான் நான் உனக்கு என்னுடைய குரலையாவது காட்டினேன். என் குரலாவது உனக்கு கேட்டுச்சுப்பா, இல்லைன்னா அதுவும் கேட்டிருக்காது. அது கூட கேட்கறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடையாது. ஏங்க, என்ன காரணம்? கண்ண பரமாத்மா போர்க்களத்தில் நிற்கிறார். அர்ஜுனன் வில்ல பிடிச்சிட்டு நிற்கிறான். வில்ல பிடிச்சிட்டு இருக்கிற அர்ஜுனன் கையில காண்டீபதாரி, கையில காண்டீபம். விஜயன், வில்லுக்கே விஜயன் அவன் தான். வில்லுன்னு சொன்னாவே அவனை தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த விஜயன் வில்ல கீழே போட்டான். கையில வச்சிருந்த வில்ல என்ன பண்ணான்? கீழே போட்டான். பக்கத்தில் இருந்த கண்ணவரமாத்த, ஏன்பா கீழே போட்டுட்டேனாரு. போடா. எதிரில் பாரு, என் தாத்தா நிற்கிறார், பீஷ்மாச்சாரியர். என் குருநாதர்கள் இருக்கிறார்கள், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார். என் சகோதரனாக இருக்கக்கூடிய துரியோதனனும் துச்சாதனும் விகர்ணனும் நிற்கிறாங்க. எனக்கு நண்பன் போல இருக்கிற அஸ்வத்தாமான் இருக்கிறான். இவர்களையெல்லாம் கொன்றுதான் நான் ஒரு ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம் கண்ணான்னு தூக்கி போட்டான். கண்ண பரமாத்மா கேட்டார். அங்க சொன்னார், என்னது நீ கொல்றியா? நான் கொள்கிறேன்னு கவலைப்படுறிய, நீயா கொல்ற? ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோ, நீ கொல்லல, நான் கொல்றேன். மரணத்தை எண்ணி நீ கவலைப்படுற இல்ல, நீ கவலைப்படாத. ஏன் கவலைப்படாத தெரியுமா? நீ சொன்னாலும் சொல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு நாள் மரணம் வரத்தான் போகுது. ஒண்ணு, ஐயோ உடல் அழியுதே நீ நினைச்சினா உடல் என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துதான் தீரும். ஐயோ ஆன்மா அழிகிறதே என்று நீ நினைத்தால் ஆன்மாவிற்கு அழிவு என்பதே கிடையாது. நீ எதை நினைச்சு வருத்தப்படுற? உடலுக்கு வருத்தப்படுறியா இல்ல உள்ளத்துக்கு வருத்தப்படுறியா? நீ நீதியின் பக்கம் மட்டும் நில், போதும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானுடர் ஆத்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய யதர்குஷாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையை சொன்னார் பரமாத்மா. மரணத்தை நினைச்சாடா கவலைப்படுற? அப்பதான் காண்டீபத்தை எடுத்தான் விஜயன். போர்
நடக்குது. போர்ல அபிமன்யு இறந்து போயிடுறான். யார் செத்து போயிடுறான்? அபிமன்யு. ஓன்னு அலறான், அர்ஜுனன் என் குலக்கொழுந்து, என் குலத்தினுடைய வேர், குலத்தையே தலைக்க வைக்க வந்தவன் அபிமன்யு இறந்து போயிட்டானேன்னு அழுதான். அவனை விட சத்தமா கண்ண பரமாத்மா அழுதார். அவனை விட சத்தமா. அவனுக்கு உடனே ஆச்சரியம் ஆயிடுச்சு. நேர கண்ண பரமாத்மாவை திரும்பி பார்த்து கேட்டான், என்னை விட உனக்கு துக்கமா கண்ணா? என்னை விட உனக்கு துக்கமா? அது கண்ண பரமாத்மா சொன்னார், இல்லடா உனக்கெல்லாம் போய் பகவத்கீதையை சொன்னனேன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன்னாரு. யாருக்கு சொல்லணும்? உனக்கு இப்பதான் நான் மரணத்தின் தத்துவத்தை சொன்னேன், ஆனா நீ அழுதுகிட்டு இருக்கிறியே என்று சொல்லி பரமாத்மா இந்த உலகத்திற்கு எதை சொல்ல வேண்டுமோ அது பகவத்கீதையின் மூலமாக சொன்னார். இந்த நாராயணனாக இருக்கிறவர் எதை சொல்லிக் கொடுத்தார்? இந்த உலகத்திற்கு எதை சொன்னால் அவர்களுக்கு அது புரியுமோ அதை சொல்லிக் கொடுத்தார். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பரமாத்மா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க பத்மநாபபுரம் அரண்மனை இருக்கு பாருங்க, அந்த அரண்மனையை சார்ந்திருக்கிற அரசர்கள் யாரேனும் கோவிலுக்கு போறாங்கன்னு வைங்க, நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கோவிலுக்குள்ள போகும்போது கால் அலம்பிட்டு உள்ள போவோம் இல்லையா? ஆனா பத்மநாபபுரத்தை சார்ந்திருக்கிற அரச பரம்பரையினர் மட்டும் கோவிலுக்கு போனாங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது கால் அலம்பிட்டு போவாங்க. தெரியுமா? ஏன் இந்த ஒரு முறை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த கோவில் நிலங்களை எல்லாம் பத்மநாபபுரத்தை சார்ந்திருக்கிற அரச பரம்பரையினர் தான் தானமா கொடுத்தாங்க. எதுக்காக கால் அலம்ப சொன்னாங்கன்னா, கோவிலுக்குள்ள போயிட்டு சுத்தி வரும்போது ஆஹா நம்முடைய சொத்து தானே இத்தனை கடவுளுக்கு கொடுத்துட்டோமேன்ற எண்ணம் வந்து கோவிலுடைய ஒரு மண் துகள் கூட உன் காலிலே ஒட்டி கொண்டு வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கால் அலம்பிட்டு வெளில போவாங்களாம். அப்ப எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஆத்மாக்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சான்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை ரொம்ப மாறி போயிருக்கு. இன்றைய குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக சிந்திக்கிறாங்க. என் பொண்ணு 5வது தான் படிக்கிறா. ஒரு நாள் ஓடி வந்தா, அம்மா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுமான்னா. 5வது படிக்கிறா, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுமா. நான் உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் 5வது படிக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட சைக்கிள் கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா ஒரு பதில் சொன்னார், சைக்கிள் ஒசரம் கூட இல்லை, உனக்கு எதுக்கு சைக்கிள்னார். நம்ம இந்த பதிலை மறப்போமா? நான் உடனே என் பொண்ணை பார்த்தேன், அவளும் 5வது படிக்கிறா, சைக்கிள் கேட்குறா. நான் உடனே பதில் சொன்னேன், சைக்கிள் ஒசரம் கூட இல்லை, உனக்கு எதுக்கு சைக்கிள்னு. போயிட்டா. 5 நிமிஷம் கழிச்சு என்னை கையை பிடிச்சி தரன்னு தெருவுக்கு இழுத்துட்டு வந்தா. என்னன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் லாரி வந்து நின்றுச்சு. டிரைவர் குதிச்சாரு. இவ கேட்குறா, இந்த டிரைவர் என்ன லாரி ஒசரமாக இருக்கிறாரு, அவர் லாரி ஓட்டலன்னு கேட்குறா. இந்த டிரைவர் என்ன லாரி ஒசரமாக இருக்கிறார், அவர் ஓட்டல, அப்போ நானும் ஓட்டுவேன். அப்போ இன்றைய குழந்தைகள் இன்னும் அதிகமாக சிந்திக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கான இடத்தை இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுக்கொள்வது தான், நீங்கள் தயவு செய்து நீங்கள் வருகிற போது உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்களுக்கும் இது போய் சேர வேண்டும். ஏன்னா இந்த பிராயத்தில் போய் சேர்ந்தாதான் அந்த பக்குவப்பட்ட நிலை அவர்களுக்கு வரும். நீங்கள் குழந்தையிலிருந்தே அதை கொடுக்கிற போதுதான் அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வோடு கூடி இருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தகை சொல்வாரே, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மீன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. வள்ளல் பெருந்தகை. இதுதான்ப்பா சரியான சமயம். அப்ப இந்த சமயத்திற்கு தகுந்தாற் போல நீங்கள் பக்குவப்பட வேணும்னா உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைகளையும் தயவு செய்து அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா எவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு. அந்த காலத்திலலாம் இப்படியான ஏற்பாடுகள்லாம் இல்லை. இப்படி உட்கார்ந்து நல்ல இருக்கைகளை உட்கார்ந்து மின்விசிறி ஓடுற மாதிரி உட்கார வச்சு கேட்குற ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. நான் நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய கல்லூரி பருவத்திலே கூட நாங்கள் பேசின போது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மண் தரையிலே அப்படிதான் நடந்தது. அப்போ இவ்வளவு அழகான ஏற்பாடுகளை இவங்க பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள்னா இதை கேட்கறதுக்கு வர்ற நீங்கள் தயவு செய்து இன்னும் 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 பல பேர் அழைத்து கொண்டு வருவதன் மூலமாக அவர்களுக்கும் நீங்கள் அந்த புண்ணியத்தை சேர்க்கிறீங்க. இந்த புண்ணியத்தை யாருக்கு சேர்க்கிறோம்? இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா எல்லாவற்றிலும் புண்ணியம் நிறைந்திருக்கிறது. ராமன்
அயோத்தி மாநகரத்தில் மிதிலையிலே போய் சீதையை மனம் முடிப்பதற்காக போறார். அயோத்தியிலிருந்து கிளம்பி மிதிலைக்கு போன உடனே அங்க இருக்கிற ஜனகன் என்ன சொன்னா, அந்த வில்ல வளைக்க சொன்னான். வில்ல என்ன பண்ண சொன்னான்? வளைக்க தானே சொன்னான். வில்ல வளைச்சு நான் பூட்டணும், அதுதான் அவருக்கு எட்ட கட்டளை. யாராலையும் அந்த வில்ல தொடவே முடியல. ஏன் அந்த வில்ல எடுத்துட்டு வந்து ஜனகன் வச்சான்னு சொன்னா, அந்த வில் சிவதனுசு. அதே 1000 வீரர்கள் சேர்ந்து வந்து கொண்டு வந்து வச்சாதான் அதை தூக்கிட்டே வர முடியும். ஒரு முறை சீதை என்ன பண்ணா, பந்து விளையாடி கொண்டிருந்தா. விளையாடிக்கிட்டு இருந்த பந்து என்ன ஆச்சுன்னா, அந்த வில் இருக்கிற அந்த மேஜைக்கு அடியில போய் சிக்கிக்கிச்சு. அங்கிருந்து ஓடி வந்த சீதை என்ன பண்ணா, எல்லாரும் அந்த பந்து போய் உள்ள சிக்கிக்கிச்சு, எடுக்க முடியலன்னும் போது சீதை ஓடி வந்தால் அந்த வில்லை தூக்கி இப்படி வச்சுட்டு அந்த மேஜையை நகர்த்திட்டு பந்தை எடுத்துட்டு திரும்ப வில்லை தூக்கி அதே இடத்துல வச்சுட்டா. இதை பார்த்தார் ஜனகர், அசந்து போயிட்டார். என்ன இவ்வளவு ஆற்றல் பெற்றவளா இந்த பெண்? பெண்ணுக்குள்ளே இவ்வளவு ஆற்றலா, இவ்வளவு மகிமையா? அப்படியானால் இந்த வில்லை எவன் வளைக்கிறானோ அவனுக்கு தான் சீதையை திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். அதனால தான் அந்த வில் போட்டியே வந்தது. இந்த வில்லை கொண்டு வந்து மிதிலையிலே ஜனகன் வைத்து விட்டான். ராமன் வந்தான். வந்த ராமன் என்ன செய்தார்? அந்த வில்லை எடுக்கிறார். எடுத்த வில்லை வளைக்க சொல்லி நான் ஏற்ற சொல்லி தானே சொன்னார். ஆனா இவர் முறிச்சிட்டார். ஏன் முறிச்சார்னா, என்னோட மாணவன் அதுக்கு ஒரு கவிதை எழுதினான். டீச்சர், ராமர் வில்ல முறிச்சதுக்கு ஒரு கவிதை இருக்கு தெரியுமாங்க டீச்சர் அப்படின்னா. ராமர் வில்ல முறிச்சதுலாம் என்னடா கவிதை கண்டுபிடிச்சிருக்க? இருக்குங்க டீச்சர். எங்க சொல்டா பார்க்கலாம். அவன் சொன்னா, புருவம் என்னும் வில் ஒடித்தாள் சீதை, அந்த போதையிலே வில் ஒடித்தான் ராமன் என்று சொன்னார். புருவம்ங்கிற வில்ல சீதை ஒடித்தாலாம், அந்த போதையிலேயே ராமன் வில்ல ஒடிச்சிட்டானா. ஆனா வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் என்ன சொல்கிறார்கள்? ஆராய்ச்சி செய்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த வில் வந்து ராமன் கிட்ட பேசியதான். இந்த வில் என்ன பண்ணுச்சா, ராமன் கிட்ட பேசுதான், இந்த நாராயணர் கிட்ட பேசுதான். என்ன பேசுதான்? ஏ ராமா ராமா, நீதான் என்னை முதலில் தொட்டாய், நீதான் என்னை முதல்ல தொட்டிருக்க, தொட்ட நீதான் முதலில் எனக்கு நான் பூட்டினாய். வில்ல வளைச்சு என்ன பண்ணான்? நான் பூட்டி அப்புறம் தான் உடைக்கிறான். நீதான் முதலில் எனக்கு நான் பூட்டினாய். எனக்கு எதுக்காக நான் பூட்டினேன்னு பார்த்தா, இன்னொருத்திக்கு திருஞான் பூட்டுறதுக்காக நீ எனக்கு நான் பூட்டியிருக்க. சீதைக்கு மாங்கல்யம், திருஞான்னா மாங்கல்யம்னு அர்த்தம். அப்ப இன்னொருத்திக்கு திருஞான் பூட்டுறதுக்காக எனக்கு நான் பூட்டி இருக்கிற. எப்ப எனக்கு நான் பூட்டிட்டு இன்னொருத்திக்கு நான் பூட்ட போகிறாய் என்று எனக்கு தெரிந்ததோ, இதற்கு மேல் எனக்கு வாழ பிடிக்கவில்லை, அதனால் நான் உடைந்து விழுகிறேன்னு வில்லு தானா உடைஞ்சு விழுந்துச்சான். இந்த வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதுறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், நல்லா தான் கைத்தட்டுங்களேன். இது என்ன எவ்வளோ ஆராய்ச்சியான ஒரு விஷயம் தெரியுங்களா? இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார், அது இன்னும் சிறப்பு. என்ன எழுதியிருக்கிறாரு? ஏன் வில் ஒடிந்து கீழே விழுந்ததாம் தெரியுமா? ராமருடைய பாதத்தை கீழே இருக்கிற வில் பகுதி பார்த்து கொண்டிருக்கிறதாம். இந்த மேல் பகுதி நினைத்ததாம், ஐயோ நீ மட்டும் தானே ராமனுடைய பாதத்தை பார்க்கிறாய், நானும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று அந்த வில் ஒடிந்து கீழே விழுந்து ராமனுடைய பாதத்தை பார்த்துதான். அப்ப அக்ரிணை பொருளாக இருப்பது கூட இறைவனுடைய திருநாமத்தை சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நீங்க ஒரு தடவை கண்ண பரமாத்மாவுக்கும் மணிக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. மணினா அந்த கிணிமணி இருக்குல்ல, அந்த மணிக்கு அது என்ன ஒப்பந்தம்னா, இவர் எப்போ பார்த்தாலும் போய் வெண்ணையை திருடி சாப்பிட்டுறார். இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் என்ன முடிவு செய்தார்கள்? இவன் எப்போ பார்த்தாலும் வெண்ணையை திருடி சாப்பிட்டுறான், இதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. நாம இல்லாத நேரமா பார்த்து, இன்னைக்கு நம்ம குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, கையில செல்போன் வச்சிருப்போம், பேசிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம யார்ட்டையாவது பேசிட்டு இருப்போம். இந்த செல்போனை எப்போ வந்து எடுத்துட்டு போனாங்கன்னே நமக்கு தெரியாது. இது நடக்குதா இல்லைங்களா? வீட்டில் எப்போ எடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் செல்போன் இருக்காது. நம்ம இப்போதானே பார்த்தோம், காணமே. அந்த மாதிரி தான் இதே தான் கண்ணன் அன்னைக்கு வெண்ணைக்கு செய்தான். எப்போ வந்தான் எப்போ எடுத்தான்னு தெரியல, எடுத்துட்டு போயிடுறான். கண்டே பிடிக்க முடியல, இந்த கண்ணனை பிடிக்க முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுமேன்னு எல்லாரும் ஆயர் குலத்தில் இருக்க எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தார்கள். என்ன முடிவு பண்ணாங்க? இந்த கோபியர்கள்லாம் சேர்ந்து வெண்ணெய் வச்சிருக்கிற பானையில் ஒரு மணியை கட்டி வச்சாங்க.
சரி, இவன் பானை மேல ஏறி வெண்ணெய் எடுத்தானா மணி என்ன பண்ணும்? கிணி கிணின்னு அடிக்கும், மாட்டிக்குவான், ஓடி வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மணியை கட்டி வச்சாங்க. கண்ணன் எப்பயும் போல வெண்ணெயை திருடலான்னு வந்தார். வந்து பானைக்கிட்ட வந்தவன பார்த்தா என்ன இருக்கு? மணி கட்டி இருக்கு. ஆஹா, மணி கட்டி இருக்காங்களே, என்ன பண்ணலான்னு யோசிச்சார். இந்த மணியை பார்த்துட்டு சொன்னார், மணியே மணியே, நான் வெண்ணெயை திருடி சாப்பிட போறேன், நீ அடிக்கக்கூடாது. நான் வெண்ணெயை திருடி சாப்பிட்ற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் இடையில இது ஒரு அக்ரிமெண்ட். முதல் உலகத்திலே போடப்பட்ட ஒப்பந்தமே இதுதான். ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முதல் ஒப்பந்தமே ஃபெயிலியர் தான். இவர் ஒப்பந்தம் போட்டார். மணி சொன்னது அடியேன் 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 அடியேன். இந்த அடியவன் அடிக்க மாட்டேன், நீ கவலைப்படாத கண்ணா, நீ சாப்பிடு கண்ணா, உனக்கு நான் இருக்கிறேன். கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, மணி என்ன சொல்லிடுச்சு? அடியேன் அடியேன். நம்மோட அடியவனாவே ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏணியை கொண்டு வந்து பானை மேலே வச்சான். மணி அடிக்கல. ஏணி மேலே ஏறினா பானை அசையுது, ஆனா மணி என்ன பண்ணல? அடிக்கல. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, மணி சொன்ன வார்த்தையை காப்பாத்துது. நேரம் மேலே ஏறினா மணி அடிக்கல. பானையில கைய வச்சா மணி அடிக்கல. வெண்ணெய் அப்படி வலிச்சா மணி அடிக்கல. இந்த வெண்ணெயை வாய்க்கிட்ட கொண்டு போனான் பாருங்க, மணி கிணி 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 கிணின்னு அடிச்சிருச்சு. ஓடி வந்து கோபியர்கள்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த கண்ணன் பார்த்தான், ஏ மணியே, என்னமோ ரொம்ப தத்துவம்லாம் பேசினேன், அடியேன் அடியேன்லாம் சொன்னேன், ஆனால் இப்படி அடிச்சு என்னை மாட்டி கொடுத்துட்டியே மணியேன்னு கேட்டான். அதுக்கு இந்த மணி சொன்னது, ஏ கண்ணா, என் பிறவி பயனே என்ன தெரியுமா? உனக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது அடித்தே பழக்கப்பட்ட என்னால் நீ வாயில வைக்கும் போது அடிக்காம இருக்க முடியுமாடா? உனக்கு நெய்வேத்தியம் பண்ணா என் தொழிலே அடிக்கிறது தான்டா. என்ன மறந்து நான் அடிச்சிட்டேன், நீ எடுத்து வாயில வச்சுட்டியா? என்ன மறந்து நான் அடிச்சிட்டேன். அப்ப அக்ரிணை பொருளாக இருப்பது கூட ஆண்டவனை அந்த அளவுக்கு நேசித்து இருக்கிற. நீங்க எப்படி நேசித்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு வரையறையே கிடையாது. திருவம்பாவையில மாணிக்கவாசகர் சொல்றார், நின்னப்பர் அல்லாதோர் சேரற்க, என் கொங்கை நின்னப்பர் அல்லாதோர் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகலென்றும் மற்றொன்றும் காணற்க, இங்கி பரிசே எமக்கெங்கோர் நல்குதியேல் எங்களிலே ஞாயிற்று எமக்கேலோர் எம்பா. இந்த எம்பாவாயின்றதுல என்ன சொல்றாரு? அப்பா ஈசனே, எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுப்பா, எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு. என்ன தெரியுமா? உன்னை நேசிக்கிறவனை எனக்கு கணவனாக கொடு, அது போதும். உன்னை வணங்குகிற ஒருவனை எனக்கு கணவனா கொடு. ஏன்னா ஒருவேளை உன்னை வணங்காதவன் எனக்கு கணவனா வந்துட்டானா என் வாழ்நாள் முழுக்க பாடாவதையாயிடும். அதனால எனக்கு அது வேண்டாம். உன்னை வணங்குகிறவனை எனக்கு கணவனாக கொடு. என் கொங்கை நின்னப்பர் அல்லாதோர் சேரற்க. நான் யாரை தழுவக்கூடாதுன்னா உன்னை விரும்பாதவனை தழுவக்கூடாது. ஏன்? அதுல கூட பக்தி தான் முஞ்சி நிற்கும். அதுல கூட இறை ஆற்றல், இறையினுடைய பெருமை, இறைவனுடைய நாமம், அவனை ஏற்றுக்கொண்டு அவனை நினைத்து கொண்டு. எப்படி நினைக்கணும்? வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக செய்ய சுடராளி ஆட்டினக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீகுவனே என்று. நம்ம உள்ளத்தை கோவிலாக்கி அதற்குள்ள விளக்கேற்றி சாமி கும்பிட்டதை பார்த்துருக்கோம். ஆனா என்ன பாடினார்கள் ஆழ்வார்கள்? அப்பா வையம் தகலியா, இந்த உலகத்தையே விளக்காக்கிட்டேன், வார்க்கடலே நெய்யாக, இந்த கடல் நீர் தான் நெய், உனக்கு ஊத்துன நெய் என்னது? கடல் நீரையே நெய்யாக்கிட்டேன். செய்ய சுடராளி ஆட்டினக்கே சூட்டினேன் சொன்மாலை. சூரியன் இருக்கான் பத்தி, அவன் தான் உனக்கு ஏற்றி வச்ச விளக்கு. இப்ப விளக்கேத்திட்டனா என்னோட இடரை நீக்கி வையினார். ஏன் இடரை நீக்கி வை? ஏன்னா உனக்கு விளக்கேற்றிருக்கேன். எப்படிப்பட்ட விளக்கேற்றிருக்கேன்? இந்த பூமியவே விளக்காக்கி, கடல் நீரை எண்ணெயாக்கி, சூரியனை சுடரொளியாக்கி உனக்கு விளக்கேற்றி இருக்கிறேன், எனக்கு நீ அருள் செய்வாயாக என்று வேண்டினார். இப்ப அந்த நாராயணன் இடத்திலே எப்படி வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னா கூட உள்ளத்தை பெரிதாக்கி வேண்டுகிறார்கள், மனசு பெருசா. ஒரு நாள் பார்வதி அம்மா சிவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. அப்பனே எனக்கு ஒரு சந்தேகம். சிவபெருமான் சொன்னார், சொல்லுமா என்ன சந்தேகம்? இல்லை, இந்த கங்கையில் குளிச்சா பாவம் போவுங்கிறாங்களே, அது உண்மையா?
அப்படியானால் கங்கையில குளிக்கிற எல்லாரோட பாவமும் போயிருக்கணும்ல. கங்கையில குளிக்கிற எல்லாரோட பாவமும் போயிருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஒரு சிஷ்ய கோடிகள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனா எல்லா நதியிலையும் புண்ணிய நதியெல்லாம் நீராடிட்டு வர போகிறோன்னு கிளம்புனாங்க. குருநாதரை கூப்பிட்டாங்க. நான் வரலப்பான்னாரு. ஒருவேளை வயது முதிர்ச்சியின் காரணமாக வரல போல இருக்கு, நாம போகலான்னு கிளம்புனாங்க. உடனே குருநாதர் கூப்பிட்டாருங்க, வாப்பான். ஏன் கூப்பிடுறீங்க, நீங்களும் வர போறீங்களா? இதெல்லாம் இல்லைப்பா. ஒரே ஒரு பாகற்காய் எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. இந்த சிஷ்யர்கள் கையில் ஒரு பாகற்காய் கொடுத்தார். இதை எடுத்துட்டு போ, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை எல்லா நதியிலையும் போறல, எல்லா நதியிலையும் இந்த பாகற்காயும் சேர்த்து முக்கிட்டு வானார். நீ முழுகிறதோடு இல்லாமல் இந்த பாகற்காயும் சேர்த்து முழுகிட்டு வானார். சிஷ்யர்களும் குருநாதர் சொன்னாரேன்னு எடுத்துட்டு போய் எல்லா நதியிலையும் முக்கி எடுத்துக்கிட்டு திரும்ப வந்தாங்க. குருநாதர்கிட்ட கொண்டாந்து, ஐயா எல்லா நதியிலையும் இந்த பாகற்காயை முக்கிட்டோம், இந்தாங்க ஐயா. அவர் சொன்னார், இதை சாப்பிட்டு பாருன்னார். உடனே சிஷ்ய கோடிகள் கேட்டாங்க, ஏங்க ஐயானா? ரொம்ப இனிப்பா இருக்கும், சாப்பிட்டு பாருன்னார். ரொம்ப இனிப்பா இருக்கும், சாப்பிட்டு பாரு. பாகற்காய் எப்படி இனிக்கும்? ஆனால் இனிப்பா இருக்கும், சாப்பிட்டு பாரு. ஓ, இனிப்பா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் அறுத்து சாப்பிட்டா எல்லாம் கசக்குது. சிஷ்யர்கள்லாம் கேட்டாங்க, ஐயா இனிக்கும்னு சொன்னீங்களே கசக்குதேன்னாரு. அப்பதான் அவர் கேட்டாரு, பாகற்காயோட கசப்பே போகலையே, உங்க மனசுல இருக்கிற அழுக்க எப்படிடா போகும்னு கேட்டார். பாகற்காயில இருக்க கசப்பே போகலையே, உன் மனசோட அழுக்கு எப்படி கங்கையில நீராடினா போயிடும், காசியில நீராடினா போயிடும், எப்படி போகும்? அதே தான் பார்வதி கேட்டா, உமையம்மை கேட்டா எம்பெருமான்ட்ட, எல்லாரும் கங்கையில குளிக்கிறவனோட எல்லார் பாவமும் போயிடுமான்னார். சிவபெருமான் போகாதுன்னார். அப்ப யாரோட பாவம் தான் போகும்னு கேட்டா. கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு சொன்னீங்கல்ல, ஆமா போகும். எல்லாரோட பாவமும் போயிடுச்சா? போகல. என்னையா குளிச்சா பாகம் போகுன்றீங்க, ஆனா போயிடுச்சான்னு கேட்டா யார் பாவமும் போகலன்றீங்க, இது என்னையா அர்த்தம்னார். உமையம்மை அழைச்சிக்கிட்டு நேராக காசிக்கே வந்துட்டார். உமையம்மை அழைச்சிக்கிட்டு நேராக காசிக்கே வந்துட்டார். வயதான முதிய தோற்றத்தில் ரெண்டு பேரும் மாறிட்டாங்க. ரொம்ப வயசான தோற்றத்தில் கணவன் மனைவியா வந்தோம். நேராக காசியில் இருக்கிற கங்கை தீர்த்தத்துக்குள்ளார இறங்கினாங்க. அப்பனும் இறங்குறார், அம்மையும் இறங்குறாங்க. ரெண்டு பேரும் இறங்கி நிற்கிறாங்க. இறங்கி நிற்கும் போது அப்ப சொன்னார், அப்பன் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, தண்ணியில் நான் அடிச்சுட்டு போவேன், அப்படி போகும்போது யாராவது காப்பாத்துங்க, யாராவது என் கணவரை காப்பாத்துங்கன்னு கத்து. எல்லாரும் ஓடி வருவாங்க காப்பாத்துறதுக்கு. அப்ப என்ன சொல்லுனா, பாவத்தை முழுவதுமாக பாவமே செய்யாதவர்கள் யார் இருக்கிறீர்களோ அவங்க மட்டும் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லு. என்ன சொல்லணும்? பாவமே செய்யாதவர்கள் வந்து என் கணவரை காப்பாத்துங்கன்னு சொல்லணும். உமையம்மையும் சரி செய்யறேன்னார். அதே மாதிரி கணவனும் மனைவியுமா ரெண்டு பேருமா சேர்ந்து தம்பதி சமேதரா கங்கை நீர்ல மூழ்கியாச்சு. இப்ப எம்பெருமான் அடிச்சுட்டு போறாரு. உமையம்மை கத்துற, ஐயோ யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எல்லாம் ஓடி வந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம், பாவம் செய்யாதவங்க மட்டும் போய் காப்பாத்துங்க, பாவம் செய்யாதவங்க மட்டும் போய் காப்பாத்துங்க. யார்? எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்றுட்டாங்க. நாமளா இருந்தாலும் நிப்போம்ல. ஏதோ ஒரு பாவத்தை என்ன எரியாமல் நான் செய்திருப்பேனேங்கிற உணர்வுல எல்லாரும் நின்றுட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? பாவம் செய்யாதவங்க யாருமா இருப்பாங்க? உலகத்துல எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். ஏதோ ஒரு பாவத்தை நம்ம எரியாமல் நாம் செய்திருப்போம். ஒரு ஈ எறும்புக்கு கூடயா துன்பம் செய்திருக்க மாட்டோம்? கண்டிப்பா துன்பம் செய்திருப்போமா? அதனால எல்லாருமே பாவம் செய்தவங்க தான். எப்படிமா உன் கணவரை காப்பாத்துறதுன்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அம்மா சொல்றதை மட்டும் நிறுத்தல. பாவம் செய்யாதவங்க யாரோ அவங்க மட்டும் என் கணவரை காப்பாத்துங்க. திடீர்னு ஒரு இளைஞன் என்ன பண்ணா, எகிரி குதிச்சு ஓடி போய் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். இந்த அம்மா கேட்டா, நில்லுப்பா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பாவம் செய்யாதவங்க மட்டும்தானே காப்பாற்றணும்னு சொன்னேன். நீ பாவம் செய்யாதவனா? உன் வாழ்க்கையில எந்த பாவமும் நீ செய்தது இல்லையா? அந்த இளைஞன் சொன்னா, இல்லை நான் செய்திருக்கேன். நீ பாவம் செய்யாதவனா மட்டும்தானே என்னுடைய கணவரை காப்பாற்றணும்னு நான் சொன்னேன். நீ பாவம் செய்தவன், நீ எதற்காக என் கணவனை காப்பாற்றினாய் என்று கேட்டபோது அந்த இளைஞன் சொன்னா, கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்னு சொன்னாங்க. உங்கள் கணவரை காப்பாற்றுவதற்காக நான் கங்கையில் குதித்த போதே என் பாவம் போய்விட்டது. பாவம் போனதற்கு பிறகுதான் நான் காப்பாற்றினேன் என்று சொன்னார். அப்பதான் எம்பெருமான் சொன்னாரு, கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு நம்பினவர்களுக்கு மட்டும்தான் போகும்னாரு. போகும். எப்ப போகும்? குளிச்சா பாவம் போகும். நம்பு. நம்பிக்கை தான்ங்க இறைவன்.
அந்த நாம சங்கீர்த்தனம் என்கின்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, வெறும் நாராயணா நாராயணா என்று உச்சரிப்பதனால் மட்டுமல்ல, நம்பிக்கையோடு உச்சரியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். வாரியார் சுவாமி கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், சுவாமி சாதாரண சிலை சிற்பிகளுடைய கலைக்கூடத்துக்கு போனால் எல்லா சாமி சிலையும் செஞ்சு வச்சுருக்கான், அப்பெல்லாம் அது சாமி இல்லை, அப்பெல்லாம் அதுக்கு பேர் என்ன, சிலை. ஆனால் இதையே கொண்டு வந்து ஒரு கோவில் கட்டி உள்ள கருவறையில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டா நீங்கள் என்னன்னு சொல்லிடுறீங்க, சாமின்றீங்க. இது எப்படி சாமி சாமி ஆகுன்னார். வாரியார் சுவாமிகிட்ட கேட்டான் அது, ஏன் சாமி, சிற்பி கலைக்கூடத்திலே சிற்பி சிலைகளை செதுக்குகிறான், செதுக்கிற வரைக்கும் அது சிலை தான், அது கல் தான், சாதாரணமாக மூளையிலே கிடக்குது, நாங்கள் போய் பார்த்துருக்கோம். ஆனால் அதே சிலையை கொண்டு வந்து ஒரு கும்பாபிஷேகம் செய்து ஒரு கோவில் அமைத்து ஒரு கருவறை அமைத்து மண்டபம் அமைத்து இந்த கருவறைக்குள்ளார இறைவனை வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டா அதே சிலை எப்படி சாமி சாமியாக மாறிடுதுன்னு கேட்டான். வாரியார் சுவாமி சொன்னார், இதெல்லாம் சாதாரண பேப்பர் தான்ப்பா, இது என்னது, சாதாரண பேப்பர் தான். இந்த பேப்பர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குள்ளார போய் அச்சடிச்சுட்டு வந்தால் எப்படி ரூபா நோட்டாக மாறி போகுதோ அந்த மாதிரி தான்ப்பா மாறி போகுதுன்னாரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் இதே அச்சடிச்சுட்டு வந்துட்டா இந்த பேப்பருக்கு என்ன ஆயிடுது, மரியாதை அதிகமாகிடுது இல்லையா? அப்போ உள்ளே போயிட்டு வர்ற இடம் தான்ப்பா முக்கியம், அந்த இடத்திலே நடக்கிற அந்த செயல்தான் நம்பிக்கை தான் காரணம். நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 மறை தீர்ப்பு என்று சொன்னார். நீங்கள் அந்த நாம சங்கீர்த்தனம் சொல்கிறீங்களா, அந்த நாமத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன நம்பிக்கை, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியானே வேங்கடவா நின் கோவில் வாசலிலே அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனும். என்ன பண்ணணுமா, எம்பெருமானே என்னோட வல்வினைகள் எல்லாம் நீ தீக்கிற. எப்படிப்பட்ட வல்வினைகள், செடியாய வல்வினைகள். எப்படிப்பட்ட செடி, இந்த செடி இருக்கு பாருங்க, அதோட வேரோட எடுக்கணும்னுவா. வேரோட ஒரு செடியை உங்களால் எடுக்க முடியுமா? சாதாரணமாக எடுத்துட முடியாது. நீங்கள் ஒரு நிலத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன செடியை கூட, வளர்ந்துருக்கிற ஒரு செடியை கூட வேரோட நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்க முடியாது. அப்போ எப்படி எடுக்க முடியும், எப்போ எடுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வேரோட எடுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக போய் ஒரு செடியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா வேரோட வராது, வேர் கீழே மாட்டிக்கும், செடி மட்டும்தான் வெளியே வரும். ஆனால் அந்த செடியை வேரோடு எடுக்கணும், உங்கள் வல்வினைகளை வேரோடு எடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஒரு செடியை வேரோடு எடுக்கணும்னா என்னங்க பண்ணணும், அந்த நிலத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அந்த நிலம் இளகினதுன்னு எப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்தீங்கன்னா வேரோட வரும். எப்படி நீர் ஊற்றினால் நிலம் இளகி போகுமோ அதே போல் அன்பு நீர் ஊற்றினால் இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிற பற்று என்கின்ற வேரோடு கூடிய செடியை எடுத்தெறிவான். அப்ப நீர் ஊற்றி பச்சை விட வேண்டும். அன்பு என்கின்ற நீர் இருக்கு பாருங்க, அதை ஊற்றணும். அன்பு நீர் ஊற்றினால் இறைவனுடைய கருணையாகி அந்த உள்ளம் நம் பக்கத்தில் வந்து நிற்கும். நீங்க ஆடம்பரம்ன்றது இருக்கு பார்த்தீங்களா, அது ஆடும் பம்பரம் போல என்று சொன்னான்னு ஒரு கவிஞன். ஏன்னா அது எப்போ வேணா நிற்குமா. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போல, அது எப்பொழுது வேண்டுமானால் நின்றுவிடும். நீங்கள் நரசிம்மராவ் வந்து நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற போது எதிர்கட்சி தலைவராக வாஜ்பாய் இருந்தார். எதிர்கட்சி தலைவர் யார், வாஜ்பாய். அப்போ இந்தியாவின் சார்பாக ஐநா சபையில் பேசுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பணும். யார் அனுப்பினார் தெரியுமா? நரசிம்மராவ் வாஜ்பாய் அவர்களை அனுப்பினார். ஐநா சபையில் பேசுறதுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை அனுப்பினார். வாஜ்பாய் அவர்கள் ஐநா சபையில் போய் உட்கார்ந்து பேசுறார். என்ன விவாதம் நடக்கிறது என்றால், காஷ்மீர் பற்றிய விவாதம் நடக்கிறது. காஷ்மீர் பற்றிய விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்திலே பாகிஸ்தானை சார்ந்தவர்கள்லாம் காஷ்மீர் எங்களுடைய தேசம் என்று கடுமையான விவாதம். அப்ப வாஜ்பாய் அவர்கள் எந்திரிச்சு சொன்னாரு, நான் ஒரே ஒரு சின்ன கதை சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் என் பேச்சை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன கதை சொல்றேன், அதை சொன்னதுக்கு அப்புறம் என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வாஜ்பாய் அவர்கள் சொன்னாரு, காஷ்மீர் என்கின்ற பெயர் வர வேண்டும் என்பதற்காக. காஷ்மீர் என்கின்ற பெயரை உருவாக்கியவர் யார் தெரியுமா? ரிஷி காஸ்பாய். ரிஷி காஸ்பாய் என்பவர் தான் காஷ்மீர் என்கின்ற பெயரை உருவாக்கியவர். அவர் ஒரு முறை என்ன பண்ணார், அந்த காஷ்மீர் தேசத்துக்குள்ளே வரும்போது
ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணீரை பார்த்தவுடன் ஆசை தாங்க மாட்டாமல் தன் ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு குளிக்க போனார். குளிக்க போயிட்டு மேலே வந்து பார்த்தார், அவருடைய ஆடையெல்லாம் பாகிஸ்தான்காரன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார். உடனே பாகிஸ்தானியர்கள், இந்த பாகிஸ்தான் சார்பாக பேச வந்தவர் எந்திரிச்சு சொன்னாரு, அப்ப பாகிஸ்தானே கிடையாது, நீங்கள் சொல்வது பொய் என்று சொன்னார். அப்ப வாஜ்பாய் சொன்னார், பாகிஸ்தானே அப்பொழுது இல்லை, ஆனால் காஷ்மீர் அப்பொழுது இந்தியாவிடம் இருந்தது, இது போதும் எனக்கு போனார். சொன்ன அந்த வார்த்தை, அவனுடைய வார்த்தையை வைத்தே அவனிடத்திலிருந்தே பதிலை வாங்குகிற ஆற்றல் பெற்றவர்களாக. ஏன்னா இந்த நாட்டுக்காக வாழ வேண்டும் என்று அந்த தலைவர்கள் நினைத்தார்கள். இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இந்த நாட்டுக்காக வாழ வேண்டும். நீங்க இறைவனை வழிபடுவது மட்டும்தான் வழிபாடு இல்லை, இது போல நேசிப்பவர்களும் வழிபாட்டுக்குரியவர்கள் தான். ஒன்றும் இல்லை, காமராஜர் கிட்ட வந்து கலெக்டர் சொன்னாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஐயா ஒரு பாலம் ரொம்ப நம்மளுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய பாலம் இருக்கிறதே, அந்த பாலம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப அதனுடைய பலம் குறைந்து போய்விட்டது, எப்போ வேணால் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கு, புதிதாக ஒரு பாலம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கான கொட்டேஷன் என்னவோ அதை எழுதிட்டு வாங்கன்ட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் போயிட்டார். காமராஜர் ஒன்றும் சாதாரணமானவர் கிடையாது, அவர் வேற ஒரு ஆளை வச்சு கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார். வந்த உடனே இவர் கேட்டார், ஆனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப நேர்மையானவர். ஆனால் அவர் வந்த உடனே இவர் கேட்டார், எவ்வளோப்பா நீ கொட்டேஷன் கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோப்பான்னு வாங்கி பார்த்தா 7 லட்சம் போட்டிருக்காரு. காமராஜர் உள்ளே இருந்து ஒரு சீட் எடுத்து போட்டார், 5 லட்சம். அப்போல்லாம் 5 லட்சத்துலேயே ஒரு பாலம் கட்ட முடிஞ்சது. 5 லட்சம்னு போட்டார். எடுத்து போட்ட உடனே இவர் சொன்னார், காமராஜர் எனக்கு கொடுத்துருக்கிறவர் 5 லட்சத்துக்கே கட்டுறேங்கிறார், நீ என்னப்பா 7 லட்சத்துக்கு கட்டுறேங்கிற. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், இல்லைங்கய்யா நான் உண்மையாலுமே சொல்கிறேன், மிகச்சரியாக மிக நல்ல ஆளை போட்டு சரியான முறையில் நான் போட்ட கணக்கே 7 லட்சம் ரூபாய் வருது. இல்லை நானும் சரியான ஆள் தான் வச்சு பண்ணேன், 5 லட்சம் ரூபாய்க்கு தானே வருது, நீ என்ன 7 லட்சம் ரூபாய் சொல்கிற. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், சரி உங்களோட அந்த கொட்டேஷன் ஸ்லிப்பை கொடுங்க, என்னென்ன போட்டிருக்காருன்னு நான் பார்க்குறேன்னு வாங்கி பார்த்துட்டு சிரிச்சார். காமராஜர் கேட்டார், ஏன்பா சிரிக்கிற. இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க, இப்போ இருக்கிற பாலத்தை இடித்து அதில் இருக்கிற அந்த குப்பைகளை எல்லாம், அந்த சிமெண்ட் அந்த மூட்டைகளை எல்லாம் அகற்றுவதற்கே எனக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது, புது பாலம் கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது, மொத்தமாக நான் போட்ட கணக்கும் நீங்கள் போட்ட கணக்கும் ஒன்று தான், ஆனால் இந்த பழைய பாலத்தை அகற்றுகின்ற அந்த கணக்கை நீங்கள் போடவே இல்லை என்று சொன்னார். உடனே காமராஜர் பார்த்தார், என்னது பழைய பாலத்தை அகற்றுவதற்கு 2 லட்சம் செலவாகுது, புது பாலம் கட்டுறதுக்கு 5 லட்சம் செலவாகுதா, அப்படின்னா ஒன்று பண்ணு, பழைய பாலம் அப்படியே இருக்கட்டும், பக்கத்தில் ஒரு புது பாலத்தை கட்டிடு, 5 லட்ச ரூபா போதும்னார். எதுக்கியா பழைய பாலத்தை இடிக்கிற, இடம் இருக்குல்ல, புது பாலம் கட்டு, பழைய பாலத்தில் சைக்கிள் போகட்டும், புது பாலத்தில் பஸ் போகட்டும்னார். நீங்கள் சிந்திக்கவே முடியாது, இது போன்ற இன்றைக்கும் அந்த புதிய பாலமும் பழைய பாலமும் இருக்கிறது. எங்க நீங்கள் மன்னார்குடி பக்கமாக போனீங்கன்னா அந்த பாலம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப நினைத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய சிந்தனைக்குரியவர்களாக. என்ன காரணம், தாங்கள் எதை உள்ளத்திலே நிறுத்தி இருக்கிறார்களோ, அது இறைவனாக இருந்தாலும் இறை நாமமாக இருந்தாலும் நாட்டின் மீது கொண்ட பக்தியாக இருந்தாலும், அந்த பக்தியின் மேலே இருக்கிற ஒருமைப்பாட்டுக்குரிய ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வு தான் அவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றியது. மனதில் இருக்கிற அந்த ஒருமித்த உணர்வு. ஒரு நாள் கண்ண பரமாத்மா அப்படி போறாரு, துரியோதனன் நின்றுட்டு இருந்தான், அவன் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். எல்லாத்துக்கும் சூத்திரதாரி இவர் தானே, இவரை எப்படியாவது கூட்டி வந்து வீட்டில் சாப்பிட வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். நேராக துரியோதனன் என்ன பண்ணா, கண்ணா பரந்தாமா கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, 64 வகையான காய்கறி நான் பரிமாறுகிறேன், என் வீட்டில் அவ்வளோ சுவையான உணவுகள் கிடைக்கும், என் சமையல்காரன் மிக கை தேர்ந்த சமையல்காரன், நீ என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான்னு. கண்ண பரமாத்மா இப்படி பார்த்துட்டு ஒரு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சார். துரியோதனுக்கு பக்கத்து வீட்லயே யார் இருந்தான், தர்மன் இருந்தான். அவன் சொன்னான், கண்ணா துரியோதன வீட்டுக்கு போகலைன்னா என்ன பரவாயில்ல, என் வீட்டுக்கு வா கண்ணா, உனக்கு தர்மத்தின் அடிப்படையிலே நான் உணவு பரிமாறுவேன், நீ வா கண்ணா. கண்ண பரமாத்மா அப்படி பார்த்தார், போகல. தர்மனுக்கு என்னடா நம்ம வீட்டுக்கு கூட வரலையே. பீமன் சொன்னா, அன்பு மலர்களாலே உனக்கு நான் அர்ச்சிக்கிறேனே, நான் ஒரு தோட்டத்துக்குள்ளார போனேன்னா அத்தனை மலரும் உனக்கு அர்ச்சித்ததா நினைக்கிறேனே, அப்படிப்பட்ட என் வீட்டுக்கு வரக்கூடாதா கண்ணா, வரக்கூடாதா, என் வீட்டில் வந்து சாப்பிடக்கூடாதா பரந்தாமா. பீமனை பார்த்தார், அப்படியே போனார்.
என்னடா என் வீட்டுக்கும் வரலையே. அர்ஜுனன் நின்றுட்டு இருந்தான். எனக்கு உயர்ந்த தோழன், என் ஆத்ம ஆத்ம நண்பன் சொல்கிறேன், அந்த ஆத்ம நண்பனாக இருக்கக்கூடியவன் என் வீட்டில் வந்து நீ சாப்பிட வரக்கூடாதா? இந்த ஏழை வீட்டுக்கு, என் வீட்டுக்கு வரக்கூடாதா? கண்ண பரமாத்மா அங்கேயும் நிற்கல, போறார். நகுலனும் கூப்பிடுறான், சகாதேவனும் கூப்பிடுறான், நிற்கல. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவர் யார் வீட்டுக்கு தான் ஐயா போவார்? துரியோதனன் வீட்டில் நிற்கல, தருமன் வீட்டில் நிற்கல, பீமன் வீட்டில் நிற்கல, அர்ஜுனன் வீட்டில் நிற்கல, நகுலன் வீட்டில் நிற்கல, சகாதேவன் வீட்டில் நிற்கல. கடைசியா ஒரு ஏழை குடில், யார் யார்? விதுரர். விதுரரோட வீடு. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் போய் நின்னார். விதுரர் ஓடி வந்தார். விதுரன் கூப்பிட்ட உடனே இவர் உள்ள போயிட்டார். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம், என்னடா விதுரன் கூப்பிட்ட உடனே உள்ள போயிட்டாரு. நேராக வந்து கேட்டாங்க கண்ண பரமாத்மாட்ட, நாங்கெல்லாம் கூப்பிட்டோம் என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வான்னு, நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரல, இருந்திருந்து ஏழை குடியவனாக இருக்கக்கூடிய விதுரன் வீட்டுக்கு போய், தாசியின் மகனாக இருக்கக்கூடிய விதுரன் வீட்டுக்கு போயிட்டியே, இது என்ன நியாயம் கண்ணா என்று கேட்டார்கள். கண்ணன் சொன்னா, நீங்கள் எல்லாம் கூப்பிடுகிற போது என் வீட்டிற்கு வா, என் வீட்டிற்கு வா என்று அழைத்தீர்கள். விதுரன் மட்டும்தான், கண்ணா இது உன் வீடு, நீ உன் வீட்டிற்குள்ளே வா என்று கூப்பிட்டான். நீ என் வீடு என் வீடுன்னு சொல்ற வரைக்கும் உன் வீட்டுக்குள்ளார வர வேண்டிய அவசியம் என்ன எனக்கு இல்லை. என் வீடு எங்க இருக்கிறது அங்கதான் நான் போக முடியும். என் வீட்டுக்குள்ளே நான் உள்ளே போனேன். அதிசயித்து போனார்கள். உள்ள விதுரர் ஒண்ணுமே இல்லை, வீட்டில் ஒரே ஒரு வாழைப்பழத்தார் தான் இருக்கு. கண்ணா கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் தவித்து நிற்கிறேன், இந்த பழங்களை மட்டும் சாப்பிடுவாயா என்று சொல்லி அவர் வாழைப்பழங்களை உரித்து 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 கொடுக்கிறார். இந்த கண்ணன் உட்கார்ந்துருக்கான் ஒரு நாற்காலியில, அவனை சுத்தி 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 வந்து 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 கொடுக்கிறார். வாங்கின கண்ணன் உண்டு கொண்டே இருக்கிறான். இந்த விதுரர் என்ன செய்கிறார்? கண்ணா பரந்தாமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா என்று சொல்லி அவன் நாம சங்கீர்த்தனங்களை சொல்லி கொண்டு சுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழைத்தார் தீர்ந்து போய்விட்டது. தீர்ந்தவுடன் தான் விதுரருக்கு ஞாபகம் வந்தாக, தீர்ந்து போயிடுச்சேன்னு பார்க்கிறார். என்ன ஆச்சரியம்னா, தோலை உரிச்சு உரிச்சு கொடுத்துட்டு பழத்தை தூக்கி எறிஞ்சிருக்காரு. என்ன கொடுக்கணும்? பழத்தை கொடுத்துட்டு தோலை தானே தூக்கி எறியணும். இவர் தோலை கொடுத்துருக்கிறார், பழமெல்லாம் கீழே கிடக்குது, தோலை காணும். அப்ப இந்த கண்ணன் என்ன பண்ணியிருக்கார்? அவர் கொடுத்த தோலை வாங்கி வாங்கி சாப்பிட்டுருக்காரு. இவர் சொன்னார், ஐயோ கண்ணா நான் தெரியாம பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், புத்தி பேதலிச்சு போயிடுச்சு, உன்னை பார்த்தவொன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல, தெரியாம தோலை கொடுத்துட்டு பழத்தை கீழே போட்டேனே, தவறு செய்து விட்டேன் கண்ணா. கண்ணன் சொன்னா, அன்பினால் நீ தோலை கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்வேனடா. நீ அன்பு போதும், அன்பு இருந்தால் போதும். அந்த இடத்துல நீ எதை கொடுக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, எந்த உள்ளத்தோடு கொடுக்கிறாய், என்ன மனசு உனக்கு இருக்கு, எந்த மனதோடு நீ கொடுக்கிறாயோ அந்த மனதிற்கு நான் உனக்கு அதற்கான பாக்கியத்தை தான் கொடுக்கிறேன், அதற்கான உயர்வை தான் கொடுக்கிறேன். அந்த அன்புக்கு இறைவன் கட்டுப்பட்டவனாக வந்து நிற்கிறான். நீங்க அன்புடையவர்களாக இருங்களேன், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு அந்த உயர்வை கொடுப்பார். ஒரு ராஜா தன்னுடைய மந்திரியை பார்த்து சொன்னாரு, நான் செய்திருக்கிற என்னுடைய வாழ்நாளிலே நான் செய்திருக்கிற கர்மங்கள் எல்லாம் கழிக்கணும்னு சொன்னா என் ராஜ்யத்தில் பாதியை முற்றும் துறந்த ஒரு முனிவருக்கு கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தாதான் நான் செய்திருக்கிற என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகும்னு என்னுடைய ஜாதகத்தில் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால மந்திரியே நீ ஒரே ஒரு வேலை மட்டும் செய். என்ன செய்யினா, முற்றும் துறந்த முனிவர் யாராவது இருந்தால் அவங்கள அழைச்சிட்டு வான்னார். இந்த மந்திரி பார்த்தார், இந்த ராஜாவுக்கு என்னடா பைத்தியம் முடிச்சு போயிடுச்சு, ராஜ்யத்திலேயே பாதியை தரணுங்கிறாரே, யாரை பார்க்கலான்னு இவர் தேடிக்கிட்டே மந்திரி வெளியில போனார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு திருடன், அவனை பிடிக்கவே முடியல, எப்பேற்பட்டவன் போய் எப்படிப்பட்ட காவலாளி போனாலும் அவங்ககிட்ட தப்பிச்சிடுறான். அந்த மாதிரி ஒரு திருடன், அவனை பிடிக்கணும்னு சொன்னா 1000 பொற்காசுகள் யார் பிடித்து தராங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள்னு வேற ராஜா அறிவிச்சிருக்காரு. இவர் போறாரு, வழியில அந்த திருட மாட்டிக்கிட்டான். இந்த மந்திரி பார்த்தார், டே நீதான அந்த திருடன்னு பிடிச்சிக்கிட்டார். அவன், சாமி என்னை விட்டுருங்க, நான் ஓடி போயிடுறேன். அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியான்னார். யாருக்கிட்ட? திருடங்கிட்ட. திருடன் கேட்டா, என்னையா உதவி செய்யணும் உங்களுக்கு? இல்லை, ராஜா வந்து முற்றும் துறந்த முனிவர் யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு வா, அவருக்கு என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை தரணுங்கிறாரு. இவர் பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போனார்னா அது வீணா போயிடும். இவர் எப்படியும் நீ வந்து வேடதாரியா வந்தேன்னா உனக்கு பாதி ராஜ்யம் கொடுத்துருவார்.
நான் உனக்கு என்ன பண்றேன்னா, அவர் 1000 பொற்காசுகள் உன்னை பிடிச்சி கொடுத்தா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் உனக்கு 5000 பொற்காசுகள் தரேன். அதை வாங்கிக்கிட்டு நீ தப்பிச்சும் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துருன்னாரு மந்திரி. இந்த ஒப்பந்தம் நல்லா இருந்தது. உடனே திருட முடிவு பண்ணான். சரி, என்ன வேஷம் போடணும், வான்னு கூட்டிகிட்டு போய் நல்ல நாம சங்கீர்த்தனம் போட்டு அவனுக்கு துறவி வேஷம் போட்டு ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லிக்கிட்டே இரு. ராஜா வருவார், உங்ககிட்ட டெஸ்ட் வைப்பார், சாதாரணமாக விட்டுற மாட்டார். உங்ககிட்ட நல்ல தேர்வு வைப்பார். என்ன தேர்வு வைப்பார்? பொன் தரேன்னுவார், பொருள் தரேன்னுவார், நாடு தரேன்னுவார். ஆனால் நீ என்ன சொல்லணும்னா வேண்டான்னு சொல்லணும். பாதி ராஜ்யம் தர்றேன்னு எப்போ சொல்ல வராரோ அப்போதான் நீ வாங்கணும். அது வரைக்கும் நீ முற்றும் துறந்தவன் மாதிரியே நடிக்கணும். இவன் திருடன் சொன்னான், சரி சாமி நடிச்சிடலாம், அதுக்கு என்ன சாமி, அருமையாக நடிப்பேன், நல்லா நடிச்சிட்றேன். சரி, இவனுக்கு நல்ல காவி உடையெல்லாம் போட்டு நல்ல நாமம்லாம் போட்டு வேடதாரியாக மாற்றி அவன் கையில் வேற கொடுத்து நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி நாரதர் வேஷம் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. இவர் நேராக அந்த மந்திரி கூட்டிகிட்டு வரார். கூட்டிகிட்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்தினார். இவர் தான் எனக்கு தெரிஞ்சு முற்றும் துறந்த முனிவராக இருக்கிறார் அரசே. இந்த ராஜா கீழே வந்தார். வந்துட்டு சொன்னார், ஐயா, முற்றும் துறந்த முனிவரை பார்த்து அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறது தான் என் ஆசை. நான் உங்களுக்கு என் களஞ்சியத்தில் இருக்கிற பொண்ணெல்லாம் தரலாம் என்று நினைக்கிறேன், உங்கள் பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். உடனே அந்த துறவியாக வந்திருக்கிற திருடன் என்ன பண்ணா, அதெல்லாம் வேணாம் சாமி, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பொன் வேண்டாமா, என் படை பரிவாரங்கள் எல்லாம் உங்களுக்கு தர்றேன், அதெல்லாம் வேணாம் வேணாம், நான் எல்லாத்தையும் துறந்தவனாக இருக்கிறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லா நடிக்கிறான், சொன்ன வேலையை சரியா செய்கிறான். இப்படியே ஒவ்வொன்றா கேட்டுட்டு வரான். பொன் வேணுமா, பொருள் வேணுமா, வீடு வேணுமா, மாளிகை வேணுமா, என்ன வேணும், ஏதாவது நீங்கள் வாங்கிக்கணும், எதையாவது வாங்கி தான் ஆகணும், வாங்கி தான் ஆகணும்னு காலில் விழுறான். அந்த திருட வேண்டாம் 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 வேண்டானே சொல்லிட்டு வரான். மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம், ஏக சந்தோஷம். சரியாக போயிட்டு இருக்கு ரூட்டு, ஒன்றும் தப்பாகலை, எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தான். கடைசியாக ராஜா கேட்டான், என் ராஜ்யத்தில் பாதி தருகிறேன் துறவியரே, நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ மந்திரிக்கு அப்பாடா சரியான டைமுக்கு வந்தாச்சு, இவன் சரின்னு சொன்னால் போதும். அப்போ பார்த்து இந்த திருட என்னன்னா, எனக்கு வேண்டாம் அரசே, எனக்கு வேண்டாம். இவனுக்கு பக்குன்னு ஆகி போச்சு. அடப்பாவி, 5000 பொற்காசு தரோன்னு சொன்னமே, இவன் இப்படி பொய் சொல்லுவான், இப்படி மாற்றி பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் 20000 பொற்காசு தரேன்னு சொல்லியிருப்பனே. இப்போ ராஜா கிட்ட இவன் தான் திருடன்னு மாட்டி விட முடியாது. அப்படி மாட்டி விட்டா தான் மாட்டிக்குவோம். இப்போ உண்மையும் சொல்ல முடியாமல் பொய்யும் சொல்ல முடியாமல் தத்தளிச்சு போய் நிற்கிறார் மந்திரி. உடனே இந்த ராஜா சொன்னார், என் பாதி தேசம் தான் வேண்டான்னு சொன்னீங்க, என் தேசம் முழுவதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, முழுவதும் திறந்திருக்கிற ஒரு முனிவருக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணும்னு எனக்கு தோணுது. உங்கள் பாதத்திலே என்னுடைய ராஜ்யத்தையே சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தன் கிரீடத்தை தூக்கி அவர் பாதத்தில் வைக்கிறான். யாருக்கிட்ட? அந்த கல்வர்கிட்ட. அவர் அப்பையும் அந்த திருடன் சொல்கிறான், எனக்கு வேண்டாம் ஐயா, வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்த மந்திரிக்கு தாங்க முடியலை. ஐயோ, எல்லாம் கொடுத்து வேண்டாம் என்கிறானே, எல்லாம் கொடுத்து வேண்டாம் என்கிறானேன்னு பார்க்குற போது அரசன் சொன்னார், எதுவும் வேண்டாம் என்று மறுக்கிறீர்களே, நான் என்ன செய்வேன் ஐயா என்று சொல்லி புலம்பிக் கொண்டே ராஜா இந்தாண்ட போயிட்டான். ராஜா போனது தான் மிச்சம். மந்திரி பிடிச்சிக்கிட்டான். ஏண்டா, உனக்கு ஒரு திருடன் 1000 பொற்காசுக்கு உன்னை பிடிச்சி கொடுக்க சொல்லி ராஜா ஆர்டர் போட்டிருக்காரு, அதையெல்லாம் விட்டுட்டு உன்னை மாட்டி விடாமல் உனக்கு 5000 பொற்காசு தர்றேன்னு சொன்னேன், கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கேட்டு வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு பாதி ராஜ்யம் தர்றேன்னாரு, முழு ராஜ்யம் தர்றேன்னாரு, வேணான்னு சொல்லிட்டியே. அப்போ அந்த திருடன் சொன்னா, ஐயா, நான் திருடனாக இருந்த வரைக்கும் என்னுடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு 1000 பொற்காசுன்னு ராஜா அறிவிச்சான். ஆனால் அதே ராஜா தன் மணிமகுடத்தையே என் காலில் வைத்தான், ஒரே காரணம் இந்த வேடத்திற்காக. இனி இதுதான் ஐயா என் வாழ்க்கையே என்று சொன்னான். எதுக்காக மணி மகுடத்தையே தூக்கி என் பாதத்திலே வைத்து விட்டான் என்று சொன்னால், இந்த வேடத்திற்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்கா? இந்த நாராயணா என்று சொல்கின்ற இந்த நாமத்திற்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்கா? ஆளாகப்பட்ட அரசன் கூட என்னுடைய காலடியில் வந்து விழுவான் என்று சொன்னால் இந்த ராஜ்யம் எம்மாத்திரம், நான் இப்பொழுதே திரிந்து விட்டேன், நான் போகிறேன் துறவரத்துக்குன்னு அவன் ஒரு பக்கம் போயிட்டான். இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப ஒரு இறைவனுடைய திருநாமம் உள்ளே வந்து உட்காருகிற போது எல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் போக முடியும் என்று சொன்னால் அந்த நாமத்தினுடைய மகிமை அதுதான் வந்து நிற்கிறது. இந்த நாமத்தினுடைய மகிமை எதை கொடுக்கிறது என்று சொன்னால், உயர்ந்த உள்ளத்தை
நிறைந்திருக்கிற மனதை, எல்லாம் கடந்திருக்கிற, எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கிற அந்த உள்ளம் இருக்கிறதே, அந்த உள்ளத்தை அது கொடுக்கிறது. நீங்க இது நிறைய புத்தகங்களை படிக்க 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 படிக்க, நீங்க ரஷ்யாவோட நூலகத்தில் 2 பேரோட போட்டோ வச்சிருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கிற மிகப்பெரிய லைப்ரரி, உலகத்திலேயே உயர்ந்த மிகப்பெரிய லைப்ரரியா இருக்கு. அந்த லைப்ரரியில் 2 பேரோட போட்டோ வச்சிருக்காங்க. யார் தெரியுங்களா? ஒருத்தர் காரல் மார்க்ஸ், இன்னொருத்தர் அம்பேத்கர். நீங்க ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அவர்களிடம் போய் கேட்டார்கள், எதற்காக இவங்க 2 பேரோட போட்டோ வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? ஒரு நூலகத்தில் போய் 2 பேரோட போட்டோ வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு அப்ப அவர் ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த நூலகத்தில் இருக்கிறவர், இந்த காரல் மார்க்ஸ் யார் தெரியுமா? உலகத்திலேயே அதிகமான நூல்களை எழுதியவர் யார் என்று சொன்னால் அவர்தான் காரல் மார்க்ஸ். உலகத்தில் இவரை போல நூல்களை எழுதியவர்கள் யாருமே இல்லை. அதனால் காரல் மார்க்ஸோட படத்தை வைத்திருக்கிறோம். அவ்வளோ புத்தகம் எழுதி இருக்கிறார். சரி, அம்பேத்கருடைய படத்தை வச்சிருக்கீங்களே, எதற்காக? உலகத்திலே இவரை போல அதிக நூல்கள் படித்தவர்கள் யாருமே இல்லை, அதனால் அவருடைய படத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு. கல்வி கற்கிறவன் ஞானத்தை தேடி போகிறவன். கல்வி கற்கிறவன், படிக்கிறவன், அந்த படிப்பு என்ன செய்கிறது என்று சொன்னால், குனிந்து படிப்பவனை தலை நிமிர்ந்து வாழ செய்வது கல்விதான். தலை குனிந்து தான் நம்ம படிப்போம். ஆனால் தலை குனிந்து படிக்கிறவர்களை தலை நிமிர்ந்து இந்த உலகத்திலே வாழ விடுவது எது என்று சொன்னால் அது கல்விக்கே உரிய ஒரு மகத்தான செல்வம். அதனால தான் சொன்னார்கள், வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கல்வர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே என்று சொன்னார். பழம்பாடல் என்ன சொன்னது? எதனாலையும் அதை அசைச்சு பார்த்துட முடியாதுப்பா. அப்ப இந்த கல்வி எதை கொடுக்கும் என்று சொன்னால் ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். இந்த கல்வியின் மூலமாக, குருநாதரின் மூலமாக இந்த நாமத்தை நாம் தெரிந்து கொள்கிற போது அந்த நாமத்தினுடைய மகிமை நமக்கு தெரியும். ஒரு குருநாதர் என்ன பண்ணார்? ஒரு பானையை கொண்டு வந்து வச்சார். இந்த பானையை கொடுத்துட்டு சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், இந்த பானைக்குள்ளார என்னப்பா இருக்குன்னார். வெறும் பானை, பானைக்குள்ளார ஒண்ணுமே இல்லை. வெறும் பானையை காமிச்சு இதுக்குள்ளார என்ன இருக்குன்னார். எல்லா சிஷ்யர்களும் சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, வெறும் பானை சாமி, வெறும் பானை குருநாதரே, வெறும் பானை குருநாதரே. ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் சொன்னா, இல்லை குருநாதரே, இதற்குள்ளே பொருள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? காற்று இருக்கிறது என்று சொன்னார். என்ன இருக்கு? காற்று இருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். குருநாதர் சொன்னார், நீ சொன்ன விடைதான் சரி. இந்த பானை ஒன்றுமில்லாத பானை இல்லை. இந்த பானைக்குள்ளார என்ன இருக்கு? காற்று இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாது, காற்று இருக்கு. இப்ப குருநாதர் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த காற்றை வெளியேற்றணும், எப்படி வெளியேற்றுவேன்னாரு. இந்த காற்றை வெளியேற்றணும், எப்படி வெளியேற்றுவ? எல்லாரும் முழிச்சான். எப்படி உள்ள கையை விட்டா காற்றை எடுத்து வெளியில விட முடியும்? காற்றை வெளியேற்றணும், எப்படி வெளியேற்றுவ? யாருக்குமே புரியல. அது எப்படி சாமி முடியும்? எப்படி குருநாதரே முடியும்? உள்ள இருக்கிற காற்றை எப்படி கையை விட்டா வெளியில அள்ளி மொண்டு வெளியில ஊத்த முடியும்? முடியாதே. காற்றை எப்படி வெளியேற்ற முடியும்? வெளியேற்ற முடியாது என்று சொன்னார்கள். அதே சிஷ்யன் சொன்னான், வெளியேற்ற முடியும். எப்படி வெளியேற்றுவது? ஒரு குடம் தண்ணீரை கொண்டு வந்து அந்த பானைக்குள்ளார ஊத்தினார். இப்ப காற்று வெளியே போய்விட்டது, தண்ணீர் உள்ளே வந்து விட்டது என்று சொன்னார். குருநாதர் சொன்னார், இதுதான்டா மனித வாழ்க்கை. இந்த பானை போன்றதுதான் மனசு. இந்த மனதிற்குள்ளே அகங்காரம் என்று சொல்லக்கூடிய, ஆணவம் என்று சொல்லக்கூடிய, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மலங்கள் எல்லாம் காற்று போல கண்ணுக்கு தெரியாமல் வந்து உள்ள உட்கார்ந்துக்கும். எப்படி வந்து உட்கார்ந்துக்குமா? பானைக்குள்ளே காற்று இருப்பது எப்படி கண்ணுக்கு தெரியவில்லையோ, அதுபோல இதயம் என்னும் பானைக்குள்ளே ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் காற்று போல வந்து நிறைந்திருக்கும். கண்ணுக்கு தெரியாது. அதை வெளியே எடுத்து தூக்கியும் போட முடியாது. அது தானா வெளியே போயிடும். எப்போ போயிடும் தெரியுமா? இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடிய நீரை உள்ளே ஊற்றினால் ஆணவமும் கண்மமும் மாயையும் தானாக வெளியே போயிடும்னு சொன்னாராம். இது தானா வெளியே போகும். அப்ப உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்கிற ஒருவனுக்கு, உள்ளத்தை சரியான பாதையிலே கொண்டு செல்கிற ஒருவனுக்கு இறைவனுடைய திருநாமம் இருக்கிறதே, அது அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய், உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கும். உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவை? பொன்னோ பொருளோ தேவையில்லைங்க. ஒரு துறவி வனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கார். உட்கார்ந்துருக்கிறார். கோவணத்தாண்டியா உட்கார்ந்துருக்கார். எப்படி உட்கார்ந்துருக்கார்? கோவணத்தோட உட்கார்ந்துருக்கார். அந்த வழியா ராஜா போனார், பார்த்தார். ஆஹா, துறவி தவம் செஞ்சிட்டு இருக்கார், நடுக்காட்டில் தவம் செஞ்சிட்டு இருக்கார். அந்த காட்டை தாண்டி தான் அடுத்த நாட்டுக்கு போகணும்.
ராஜா வேகமா போறார். போறவர் துறவியை பார்த்துட்டார். ஒரு நிமிஷம் நின்னார். இந்த பனியில இந்த குளிர்ல தவம் செய்கிறாரே, கோவணத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரே, இந்த பொன்னாடையவாது போத்தலான்னு தான் போத்தி இருக்கிற பொன்னாடையை கொண்டு போய் அந்த துறவிக்கு போத்தினார். துறவி கண்முழிச்சு பார்த்துட்டு சொன்னார், எனக்கு எதுக்குப்பா இந்த பொன்னாடை, எனக்கு வேண்டான்னார். இல்லை சாமி, நீங்கள் தான் பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கீங்க, ஏழையாக இருக்கிறீங்க, கோவணத்தோடு உட்காந்துருக்கீங்க, இந்த பனியில் உங்கள் உடல் குளிரும் அல்லவா, அதுக்காக தான் இந்த பொன்னாடையை போத்தினேன், உங்கள் ஏழ்மை நிலை கண்டு தான் நான் போற்றினேன்னு சொன்னான். உடனே அதுக்கு துறவி சொன்னார், என்கிட்ட கொடுக்காத, என்னை விட ஏழையாக இருக்கிறான் பாரு அவனுக்கு கொடுன்னார். யாருக்கு கொடு? என்னை விட எவன் ஏழையோ அவங்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னார். உடனே அரசன் சிரிச்சான். உங்களை விட யார் சாமி ஏழையாக இருக்க முடியும்? வெறும் கோவணம் தவிர உங்களுக்கு வேற சொத்து கிடையாது. இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிற நீங்கள் போய் இன்னும் உங்களை விட ஏழையாக இருக்கிறவனை தேடி கொடுக்க சொல்கிறீங்களே, உங்களை விட ஏழை யார் சாமின்னு கேட்டான். அதுக்கு அந்த சாமியார் கேட்டார், இப்போ நீ இந்த வழியாக போகிறையே, எங்கே போகிறேன்னார். பக்கத்து நாட்டில் சண்டையிடுவதற்காக போகிறேன். எதுக்காக சண்டையிட போகிற? இல்லை, அந்த நாட்டையும் நாம் அபகரித்தால் நம்முடைய செல்வம் பெருகும் அல்லவா, நம்முடைய நாட்டினுடைய அளவு பெருகும் அல்லவா, அதனால் அந்த நாட்டை ஜெயிக்கணுங்கிறதுக்காக போகிறேன். அப்போ தான் ராஜா சொன்னார், அவ்வளோ பெரிய நாடு இருக்குது, அந்த நாடு பத்தாதுன்னு பக்கத்து நாட்டை கைப்பற்ற போறியே, நீ தான் உலகத்திலே ஏழை, அதனால் நீயே இந்த பொன்னாடையை வச்சுக்கோன்னார். எவ்வளவு இருந்தாலும் போதாது போதாது என்கின்ற உள்ளத்தோடு இருக்கிறானே, இவன் பக்கத்தில் இல்லை இறைவன். இருப்பதே போதும் என்று மகிழ்ச்சியோடு எவன் ஒருவன் வாழ்கிறானோ அங்கே இருக்கிறான் இறைவன். அவனை நோக்கித்தான் இறைவன் பயணிக்கிறான். இறைவன் எங்கே பயணிக்கிறான்னா அவனை நோக்கி பயணிக்கிறான். யாரை நோக்கி பயணிக்கிறான்? தனக்கென்று வாழாமல் பிறர்க்கென்று வாழ்பவர்களை நோக்கி இறைவன் பயணிக்கிறான். உங்களுக்கு முத்தாய்ப்பா கடைசியா ஒரு செய்தி சொல்றேன். கர்ணன் தேர்தட்டில் கிடக்கிறான். கண்ண பரமாத்மா இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார்? அர்ஜுனன் கையிலே இருக்கிற அம்பரா துணியிலே இருக்கிற அத்துணை அம்புகளும் தீர்ந்து போய்விட்டன. அர்ஜுனன் சொன்னா, டே கண்ணா பரந்தாமா, இவனை எப்படா போர்ல கொல்றது, நான் ஜெயிக்கிறது? எத்தனை அம்புகள் விட்டாலும் அந்த அம்புகளினால் அவன் உயிர் போக மறுக்கிறதே, இது என்ன விந்தை கண்ணா, இது என்ன விந்தை? விஜயன் வில் விட்டால் அண்ட சராசரமே நடுங்கும் என்று சொல்வார்கள், ஆனால் என் வில்லுக்கு இவன் மசிய மாட்டேன் என்கிறானே. தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து விட்டது. ஓட்டுகிற தேரோட்டி சல்லியனோ தேரை விட்டு போய்விட்டான். கையிலே இருக்கிற வில்லோ அந்தணன் கொடுத்த சாபத்தினால் முறிந்து போய்விட்டது. பரசுராமர் கொடுத்த சாபத்தினால் வில்லினுடைய மந்திரங்கள் உச்சரிப்பதற்கு கூட மறந்து போய் கிடக்கிறான் இந்த கர்ணன். எப்படி கிடக்கிறான்? எப்படி கிடக்கிறான்? தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து கிடக்கிறது, வில்லும் பம்பும் உடைந்து போய் கிடக்கிறது. பரசுராமரின் சாபத்தினால் வாயில எந்த மந்திரங்களையும் உச்சரிக்க முடியல. ஓட்டுகிற தேரோட்டி சல்லியனோ தேரை விட்டுட்டு போயிட்டான். இந்த நிலையில் கூட அவனை என்னால் கொல்ல முடியவில்லையே கண்ணா. எந்த நிலைமையில ஒருத்தனை கொல்றான் பாருங்க, அப்ப கூட முடியலையே. எத்தனை அம்புகள் எய்தாலும் அவன் உயிர் போக மறுக்கிறதே, என்ன கண்ணா இது அதிசயம். கண்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து சொன்னார், கொஞ்ச நேரம் உன் வில் வித்தையெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்து. அவன் செய்த புண்ணியம் அவனை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, இரு வருகிறேன். அவனோட வில் வித்தை இல்லடா, அவன் செய்த புண்ணியம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இங்கிருந்து இறங்கி நேரா போனான். அந்தனர் வடிவத்திலே போனான், யாசகர் வடிவத்திலே போனான். போய் கேட்டான், அப்பா உன் புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தாரவாத்து கொடு. இப்ப கர்ணன் வந்திருக்கிற யாசகனாக இருக்கிற அந்தனர் இடத்துல இவன் ஒரு தானம் கேட்டான். என்ன தானம் கேட்டான் தெரியுமா? இருக்கிறதா கேளு. இவன் புண்ணியத்தை கேட்டவனு சொன்னா, நீ உலகத்திலே உயர்ந்தவன் நீதானடா. அந்த தாமரை மலரிலே உட்கார்ந்து இருக்கிறானே பிரம்மா, அவன் கூட உயர்ந்தவன் இல்லை இந்த நேரத்துல எனக்கு. ஏன் தெரியுமா? இருக்கிறதா கேட்டல்ல. வாழ்நாள் எல்லாம் கொடுத்து 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 பழக்கப்பட்ட எனக்கு சாகர போது கொடுக்காமல் இறந்து விட்டான் கர்ணன்ற ஒரு கெட்ட பேர் வராம இருக்கிறதா கேட்ட இல்ல, அதனால நீ அந்த பிரம்மனை விட உயர்ந்தவனடா என்று சொன்னான். ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையான், ஓவிலாதியான் செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே உதவினன், பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகழலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ, இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தான். இதுக்கு எல்லாரும் வியாக்கியானம் எழுதுகிற விளக்கம் எழுதுகிறவர்கள்லாம் என்ன தெரியுமா எழுதுனாங்க? இவன் கர்ணன் சொன்னானா உயிர் உள்ள இருக்கா வெளியில போயிடுச்சான்னு தெரியலடா,
ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். இதுக்கு இதுதான் விளக்கம். உயிர் உள்ள இருக்கா வெளியில போயிடுச்சான்னு தெரியல. இந்த நிலையில யாக்கைனா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் உள்ள இருக்கா வெளியில போயிடுச்சான்னு தெரியல. இந்த நேரத்துல வந்து கேட்குறியே, இருக்கிறதா கேட்டுட்டல்ல, நீ பிரம்மானை விட பெரியவன்டான் நானா. அதுக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லை, நான் ஒரு புதிய அர்த்தத்தை கண்டுபிடிச்சேன். என்ன அர்த்தம் தெரியுமா? கர்ணனுடைய உடம்புக்குள்ளார் இருக்கிற உயிர் அழுததாம். என்ன அழுததாம்? ஐயோ இவன் உடலை விட்டு போக போகிறோமே என்று நினைத்து அந்த உயிர் அழுததாம். இப்ப அந்த பாட்டோட விளக்கத்தை பாருங்க. ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை. ஆவி கலங்கியதான். யாரோட உடம்புல இருக்கிற ஆவி? கர்ணனோட உடம்புல இருக்கிற ஆவி. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா உடம்புக்குள்ளாரையும் இருக்கிற ஆவி எல்லாம் என்ன நினைக்குது? இவன் தானம் கொடுக்க மாட்டானா, இவன் தர்மம் செய்ய மாட்டானா, எனக்கு கொஞ்சமாவது புண்ணியம் சேர்த்து வைக்க மாட்டானா, இந்த உயிர் இன்னும் இந்த உடம்பில் வாழ்வதற்கு ஏதாவது சில புண்ணியங்களை சேர்த்து வைக்க மாட்டானா என்று சொல்லி ஒவ்வொருவருடைய உடம்பில் இருக்கிற உயிரும் அழுது கொண்டு இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஒவ்வொருத்தரோட உடம்புல இருக்கிற உயிரும் எதை நினைத்து அழுகிறது? இவன் தானம் செய்ய மாட்டானா, தர்மம் செய்ய மாட்டானா, ஒரு புண்ணியத்தை எனக்காக சேர்த்து வைக்க மாட்டானா, இவனுக்காக இந்த உடலுக்குள்ளே நான் உழைத்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு கொஞ்சமாவது இந்த புண்ணியம்ங்கிற சம்பளத்தை கொடுக்க மாட்டானா, புண்ணியம்ங்கிற சம்பளத்தை கொடுக்க மாட்டானா நான் செய்யற வேலைக்கு அப்படின்னு உயிர் அழுவுதான். நான் சொல்லலை, இத வள்ளுவ பெருந்தகை சொன்னார். வள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொன்னார். உயிருக்கு நீங்க கொடுக்கிற சம்பளம் என்ன தெரியுமா? கொடுங்கள், கொடுப்பதனால் ஒரு புகழ் வரும் அல்லவா, அதுதான் உயிருக்கு கொடுக்கிற சம்பளம் என்று சொன்னார் வள்ளுவர். இப்ப கர்ணனோட உடம்புக்குள்ளார இருக்கிற